ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஹெல்த்தியான பீட்சா பார்க்கலாமா? அதுவும் வீட் பீட்சா நம்ம வீட்டிலே செய்ய போகிறோங்க. பீட்சா சாப்பிட்றத நம்மளால நிறுத்த முடியல, அப்புறம் எப்படிங்க குட்டீஸ்லாம் நிறுத்துவாங்க? இது எல்லாருக்குமே மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்குமே இது ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக் தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா இருக்குல்ல, அதை போட்டுக்கோங்க. தேவையான அளவு 1/4 ஸ்பூன் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு 4 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் வாட்டருங்க. கிட்டத்தட்ட அது லிக்விட் மாதிரி வர வரைக்கும் நல்லா கடிச்சு அந்த மாவு கூட போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணுங்க. நல்லா சாஃப்டாக இருக்குங்க உங்களுக்கு. இப்போ இதை நம்ம நல்லா எட்டு வச்சிடலாங்க. சப்பாத்தி மாதிரி நம்ம மெலிசாக எடுக்கக்கூடாதுங்க, நல்லா குண்டாக இடணுங்க. அந்த மாவு ஃபுல்லாகவே நான் காலி பண்ணியிருக்கேன். அப்போனா பார்த்துக்கோங்க எவ்வளோ குண்டாக இருக்கணும்னு. ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ஃபோக் இருக்குல்ல, அப்படி இல்லைனா கத்தி, அதை போட்டு நல்லா குத்தி விட்டுருங்க. அப்போ தாங்க மாவு வந்து உள்ள வரைக்கும் நல்லா உங்களுக்கு வெந்து போய் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், நான் நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே குத்தி விட்டுருக்கேன். இப்போது வீட்டில் செஞ்ச டொமேட்டோ சாஸ் இருக்குல்ல, அதை நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு சாஸ் வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம சீஸ் ஃபுல்லாக துருகி விட்டுக்கலாம். சீஸ் வந்து நம்மளோட ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா போட்டுக்கலாம், வேணும்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போது கேப்சிகம் இருக்குல்ல, என்கிட்ட க்ரீன் கேப்சிகம் இருக்குது, உங்ககிட்ட ரெட் இருந்தாலும் போட்டுக்கோங்க, எல்லோ இருந்தாலும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டிருக்கோங்க, எல்லாமே ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆனியன், நீங்கள் எல்லாத்துலேயும் ஒன்று ஃபுல்லாக ஆட் பண்ண வேண்டாம். பாதி ஆனியன், பாதி தக்காளி, பாதி கேப்சிகம் போட்டால் போதுங்க. எல்லாம் போட்டு திருப்பி நம்மளுக்கு பிடிச்ச சீஸை வந்து ஃபுல்லாக நம்ம துருகி விட்டுக்கலாம். சீஸ் வந்து நம்ம ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கோங்க, எல்லாம் வேண்டாம். எல்லாம் பன்னீர் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போது ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. அது ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் ஒரு பிளேட்டில் நெய் அப்ளை பண்ணி அது மேலே வீட் ஃப்ளவரே போட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ண பீட்சாவை மேலே வச்சு அதை உள்ளே வச்சிடலாங்க. வச்சு மூடி வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அதை எடுத்து பார்க்கலாங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் மைதா மாவு செய்கிறத விட கண்டிப்பாக இது செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க. 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தாச்சு. பார்த்தீங்களா, சீஸ் எல்லாமே எவ்வளோ சூப்பராக மெல்ட் ஆகியிருக்கு பாருங்கள். இப்போ ஒரு நைஃபை வச்சு குத்தி பாருங்கள். பார்த்தீங்களா, நல்லா வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான ஹெல்த்தி பீட்சா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி செஞ்சு குட்டீஸ்க்கெலாம் கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் வாங்கி கொடுக்குறத ஃபஸ்ட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அப்போ தான் குழந்தைங்க உங்களை பார்த்து கற்றுப்பாங்க. கடையில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அதில் மைதா மாவு போட்டிருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப ஆபத்துக்கும் உடம்புக்கு. தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி வாங்கி கொடுக்காதீங்க. இந்த சிம்பிளான வீட் பீட்சா வீட்லேயே ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வரும். நாளைக்கு காலையில் சூப்பரான ஹெல்த்தி வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.